என் பேர் தேவானை, நான் காரைக்குடி. திருக்குறான் 1400 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வால் அருளப்பட்ட என்கிறார்களே, ஓலைச்சுவடியிலிருந்து இன்று கம்ப்யூட்டர்களை வந்துவிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய வேதம் பொருந்துமா? பொருந்தும். அதாவது 1400 வருடத்திற்கு முன்னால் அருளப்பட்ட ஒரு வேதம் இன்றைக்கு நவீன கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் அதுக்கு பொருந்துமா கேட்கிறாங்க. இப்படி கேட்கறத விட இது பொருந்துமா இது பொருந்துமா நீ குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்ல முடியும். நீ கேட்டதுக்காக சொல்றேன். இந்த கம்ப்யூட்டர் யுகம் இருக்குத இதுக்கும் ஆர்வம் ஊட்டின மார்க்கம் இஸ்லாமிய குர்ஆன். எப்படி விட்டது? இன்னைக்கு விண்வெளி பயணம் போறான், சந்திர மண்டலத்துக்கு போறான். போறதை ஒரு காலத்தை நம்புவோமா? நம்ம உங்க தகப்பனார்மார்கள்ட்ட சொல்லி தான் நம்பியிருப்பாங்களா? இப்பதான் அதை நம்புறோம். நம்ம எங்க அம்மாவை நம்பவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்பல. போய் சொல்றாங்கன்னு தான் சொல்லுது, இப்பவும் சொல்லுது. வணங்குதா? அது எப்படி சந்திரனுக்கு போக முடியும்? இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டுக்கு சொல்லுது, மனிதர்களே உங்களுக்கு முடியுமானால் தன் புதுவின் அக்தாரி சமாவாத்தி உள்ளர், இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களுக்கு விண்வெளி பயணம் மேற்கொள்ளுங்கள், தாராளமாக போங்கள். புது லா தன் புதுவன இல்லா பி சுல்தான், நீங்கள் செல்ல முடியும். எப்படி செல்ல முடியும் என்றால் அதற்கென ஒரு ஆற்றலை, பவரை ஏற்படுத்தி கொண்டு செல்ல முடியும். சுல்தான்னா பவர், ராஜாவை சுல்தான்ங்கிறாங்கல்ல, பவர் இருக்கிறதுனால. லா தன் புதுவன இல்லா பி சுல்தான், ஒரு சுல்தான் இருந்தால் தான் உங்களுக்கு போக முடியும். பவர்னு சொல்லுது. அந்த மின் பவர் இந்த காலத்தில் ஆடுறமே இந்த மாதிரி ஒரு பவரை உண்டாக்கிட்டு போக முடியுமே தவிர உன் காலத்துல போக முடியாது. அந்த மக்களுக்கு சொல்லிருக்கிறான் போக முடியும், போனால் ஒரு பவரை உண்டாக்கிட்டு போக முடியும். ஏன் பொருந்தல? விண்வெளி பயணம் போகலாம்னு சொல்லுது, எப்படி போக முடியும் என்றும் சொல்லுது, போனால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு கூட சொல்லுது. விண்வெளிக்கு போறோம், அப்ப நம்ம அனுபவம் எப்படி இருக்கு? யாராவது போயிருக்கீங்களா? போகல. அனுபவம் உங்களுக்கு தெரியாது. போனவர்கிட்ட கேளுங்க, ஆம்சாங் கிட்ட கேளுங்க, அவன் சொல்றான் அப்படியே இதயம் அப்படியே இறுக்கி சுருங்குற மாதிரி ஆம்சாங் எழுதுறான். மேல போக போக இதயம் இருக்குல்ல, அதை ஒரு ஆள் பிடிச்சு அம்மிக்கு பிரசஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி இறுக்கமா இருக்குமா அந்த பிரயாணம். குர்ஆன் சொல்லுது, கண்ணமா எஸ் அது விசமா. கஞ்சனுக்கு உதாரணம் காட்டும் பொழுது இவன் இதயம் சுருங்கி விடுகிறது. எப்படி சுருங்குறது தெரியுமா? விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் பொழுது சுருங்குமே. குர்ஆன் சொல்லுது, விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் பொழுது இதயம் சுருங்குவது போல் இவனுடைய இதயம் சுருங்கி விடுகிறது. அப்ப விண்வெளி பயணம் மேற்கொண்டால் என்ன ஏற்படுமா? இதயம். இது எப்படி முகமதுக்கு தெரியும்? இது ஏன் இதை விட பொருந்தருக்கு என்ன வேணுங்கிற என்ன டாபிக் எடுங்களேன், அது இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கும், இப்ப பேசின மாதிரி இருக்கும். அதுல எந்த குறையும் உங்களால காண முடியாது. அதனால 20ஆம் நூற்றாண்டுக்கும் பொருந்தும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விரிவாகவும் விளக்கம் இருக்கு. இதெல்லாம் சாட்டா சொல்றேன் உங்களுக்கு. சில கேள்விகள் கேட்கப்பட்டதா இருந்தா சுருக்கமா சொல்லுவேன். இது ரொம்ப விரிவா வேணா இருக்கு உங்களுக்கு.